இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு 1 year ட்ராவல் ஆஃப் ஆண்டோஸ் வேர்ல்டு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு, அதாவது யாருக்குன்னா யூடியூப்பில் பிகினர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரொம்பலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் இந்த அளவுக்கு நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ், 20,000 ஃபேமிலி இருக்க நம்ம ஃபேமிலி உருவாகிறதுக்கு பக்கபலமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. அந்த ஜேர்னியை ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களா தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்த யூடியூப் அப்படிங்கிற இந்த இதில் ஆண்டோஸ் வேர்ல்டு அப்படிங்கிறது கிரியேட் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ போகணுன்னு நினைக்கல. இது கிரியேட் ஆகிறது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 5th ஸ்டாண்டர்டில் எதனாலே அந்த சாங் இருந்தது. அதை சினிமா டியூன், அந்த பிஜிஎம்ல அந்த டியூனில் வச்சு போட்டு தர சொல்லி, யார் அப்படின்னா எங்கள் சித்தப்பா ஜான் எட்வர்ட் டீச்சராக இருக்காங்க எங்கன்னா தொட்டியம் ஸ்கூலில். ஃபஸ்ட்டு அந்த எதனாலே சாங் அதை போடணும்னு சொல்லி சொன்னாங்க, போட்டு தர சொன்னாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கீபோர்டு தெரியும். ஏன்னா இங்கே நான் முசிறி சர்ச்சில் இங்கே வந்து சாங் போடுவேன் கீபோர்டு. பாடலாம் சுத்தமாக வராது. இது போட சொன்னாங்க, சரி அப்படின்ட்டு அந்த ஒரு சாங் அதை போட்டுட்டு அவங்களுக்கு சித்தப்பாவுக்கு நான் அனுப்பணும். அது சித்தப்பா வந்து யூடியூப்பில் போட்டு அதை அனுப்ப சொன்னாங்க. சரி அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் தான் நான் வச்சுருந்தேன் யூடியூப், அதில் போட்டுட்டு அனுப்பிட்டேன். அது சித்தப்பா நிறைய டீச்சர்ஸ் குரூப்லாம் இருக்கனால நிறைய இதில் அப்படியே ஷேர் ஆனிச்சு. அந்த சாங் கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு சாங் போட்டோன்னே எப்பவுமே ஒரு வேலையில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல. அது 0ல தான் ஸ்டார்ட் பண்ணது நம்ம சேனலோட இது. அந்த இது போட்டோன்னே கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், எவ்வளோனா ரொம்பலாம் இல்லை, எவ்வளோ ஒரு 60-70 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே அவ்வளோதான் வந்திருப்பாங்க, அவ்வளோ வந்தாங்க. அது ஏன்னா நம்ம தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணோம்ல, வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வீடியோங்கும் போது அது நமக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண செய்வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோவில். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க நம்ம தெரிஞ்சவங்களா மட்டும். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 70-80 மோஸ்ட்லி எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே வந்துடும், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுவாங்க. நம்ம வீடியோ போட்டு பார்க்க மாட்டாங்க அப்படின்னு எங்கள் சித்தப்பா நான் சொல்லிட்டு இருந்தேன். சரி நீ போடு அப்படின்னு சித்தப்பா சொல்லவும் சரி அப்படின்னு போட்டாச்சு. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எதனால வீடியோ போட்டோம், அந்த சப்ஸ்கிரைபர் ஏறல, வியூஸ் 600-700 ஏறி ஒரு 1000 கிட்ட போச்சு ஃபர்ஸ்ட் வீடியோவே. ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா நமக்கு அவ்வளோ வியூஸுங்கிறது ஃபஸ்ட்டு போட்டு அந்த அளவு பார்க்குறாங்க, ஒரு 1000 பேர் பார்த்துருக்காங்க நம்ம போட்டு வீடியோ வாங்கும் போது அந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. சரி கண்டினியூவாக வீடியோ பண்ணலாம், சரி இருக்க சாங்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். மணி மைண்டடாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இது டீச்சர்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி. சரி நம்ம போட்டோம் நல்லா யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் டீச்சர்ஸ்க்கு அப்படிங்கிறனால ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். நமக்கு தான் சிங்கிங் வராதா, சரி அடுத்த சாங் அப்படின்ட்டு இன்னொரு சாங் ஒன்று எடுத்தோம். ஒரு இங்கிலீஷ் சாங், 5 Little Bellsனு ஒரு சாங். அது ஃப்ரெண்டு மார்ட்டினை வச்சு பாட வச்சு அந்த சாங் ஏதோ அப்போலாம் ரெக்கார்டிங்னா அது நமக்கு எப்படின்னு தெரியாது, எடிட்டிங்கும் தெரியாது. சும்மா ஃபோன்லேயே டேரெக்டாக கீபோர்டு போட்டுட்டு அப்படியே ரெக்கார்டிங் ஃபோனை வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுறது தான் அப்போ நம்ம பண்ணுறது. அந்த சாங் கொஞ்சம் நல்லா ரீச் இருந்தது. ஏன்னா அனிமேஷன் போட்டிருந்தேன். அது அனிமேஷன் இன்னொரு சாங் வீடியோவில் சுட்டு போட்டது. சரி நல்ல வேலையை அது காப்பிரைட் வரல. அப்படியே கிராஜுவலாக ஏறிச்சு. அப்படியே கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஒரு வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு 70 சப்ஸ்கிரைபர் தாண்டியே கொஞ்சம் ரொம்ப திணறிச்சு வண்டி. அந்த 100 சப்ஸ்கிரைபர் தொடர போகிறப்ப 99ல் இருந்துச்சு. அப்புறம் அம்மா தான் இன்னொரு செல்லை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாங்க, 100 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு. அந்த 100 சப்ஸ்கிரைபருங்கிறத பார்த்தோன்னே ஒரு பெரிய ஹாப்பியாக இருந்தது. அப்போ 100 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு. சப்ஸ்கிரைபருங்கிறது நமக்கு இது இல்லை, வியூஸ் தான் நமக்கு ஆனால் மெயின். ஆனால் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னு ஒரு ஹாப்பி இருந்தது. அப்புறம் சாங்ஸ் இன்னும் நிறைய எடுத்து போகணுன்னு பார்த்தப்ப நமக்கு பாட ஆள் இல்லை இங்கே. ஃப்ரெண்டு அவங்க மாற்றினவங்க வேலைக்கு போயிட்டான். சரி நான் வேறு என்ன பண்ணுறது, பாட்டு போட்டானு அப்படின்ட்டு நானும் பாட ஆரம்பித்தேன். நானும் அப்போ தான் பாட ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்க சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேணா நான் மேலே கார்டில் போட பார்க்குறேன்.
மேலே ஸ்டார்டிங் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது சாங் மாதிரி லேசாக சாங் மாதிரி இருக்கும். அதனால அப்படி போட ஆரம்பிச்சது. சரி நம்ம வாய்ஸ் தான் செட் ஆகல, சரி அம்மாவை வச்சு ட்ரை பண்ணணும்னு சொல்லி அப்புறம் அம்மாவை வச்சு பாட வச்சது. அம்மா பாடினாங்க, நல்லா இருந்துச்சு வாய்ஸ். அம்மாவுக்கு பேசிக்காக நல்லா இருக்கும். அம்மா பாடினாங்க. ஃபர்ஸ்ட் சாங் வந்து தாலாட்டு பாட்டு. ஆமாம், தாலாட்டு சாங் பாடினாங்க, நல்லா இருந்துச்சு. அப்படியே ஏறிக்கிட்டே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் ஒரு 200 300 அப்படின்னு வந்தது. அப்புறம் ஒரு 500 கிட்ட வந்தப்பதான் சரி இது மட்டும் வேண்டாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தப்பதான் ஸ்கூல் பிள்ளைங்க, ஏன்னா நம்ம ஸ்கூல் சம்மந்தமாக வந்தாச்சு, ஸ்கூல் பிள்ளைங்க டீச்சர்ஸ் அவங்களுக்கு டூரிஸ்ட் பிளேஸ் எங்கேயா போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்த காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஜாப் திருச்சியில் தான் இருக்குது. நாங்கள் இப்போ நானும் என் ஃப்ரெண்டு நோபல் ஜான் பால் 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு அந்த இடத்துக்கு போய் கேட்டுட்டோம். நாங்கள் மாதிரி வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்தோம். அவங்க சரி ஓகே வாங்க எடுத்துக்காங்க அப்படின்னாங்க. நம்மள்ட்ட ஃபஸ்ட்டு கேமரா கிடையாது, மைக்கு கிடையாது, காசும் கிடையாது. அப்போ சரி எப்படா சரி எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணி பார்த்தப்ப கிளம்புறப்ப கரெக்டாக மழை வந்துடுச்சு. ஐயோ மழை வந்துடுச்சே அப்படின்னு பார்த்தா சரி என்னால் முடியாது, இங்கே எடுத்தே ஆகணும், போயிடுவோம் அப்படின்ட்டு போயாச்சு. ஃபஸ்ட்டு விளாக் நாங்கள் பண்ண அதுதான் ஃபஸ்ட்டு விளாக். அந்த இதில் தான் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் இருந்தது. நல்லா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் வந்தது. அதில் தான் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிட்ட நம்ம போய் ரீச் பண்ணோம். 500லேருந்து அடுத்து ஒரு 1000 வரைக்கும் சரியான ஸ்பீடில் இருந்தது. அப்போ 1000 வந்துட்டு திரும்ப வழக்கம் மேலே ஸ்டாப் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் தான் November 14th அதுக்கு வந்து சில்ட்ரன்ஸ் டே சாங் இல்லையா, சில்ட்ரன்ஸ் டே வந்தனால சரி அதுக்கு ஒரு சாங் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். அது சாங் வேணால் மேலே கொடுக்குறேன் பாருங்க. அந்த சாங் சில்ட்ரன்ஸ் டே சாங் எவ்வளோ மோசமாக இருக்குமோ சாங்னா இப்போ இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி இருக்கும். ஏதோ வாய்ஸ்லாம் மாற்றி என்னென்னமோ பண்ணி ஏதோ பண்ணி போட்டேன். ஏன்னா தூங்கி எந்திரிச்சு தூக்கத்துல அப்படியே போட்ட பாட்டு அது. சரி யாரு பார்க்க போறாங்க, பார்க்க மாட்டாங்க, சரி வீடியோ கவுண்ட்டுக்காக ஏறும் அப்படிங்கிறதுக்காக போட்ட பாட்டு இங்கிலீஷ்ல போட்டனால அது என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சனால நம்ம வீடியோ வந்து சஜஷனில் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சர்ச் பண்ணவும் நான் வேற தமிழ்நாட்டில் வந்து நியூ 2019 அப்படின்னு வச்சுருந்தேன், சில்ட்ரன்ஸ் டே சாங் நியூன்னு. அதனாலே என்னன்னு தெரியல நிறைய பேர் கிளிக் பண்ணிட்டாங்க. அது வியூஸ் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட போட்டது November 11 நினைக்கிறேன். அது November 12 கூட அவ்வளோ ஓடலை. 13th அன்னைக்கு அவ்வளோ வியூஸ் ஏறுது. சரசரன்னு சரியான வியூஸ் ஸ்பீடு. சப்ஸ்கிரைபரும் இப்படி பார்க்குறோம், ஒரு 10 இட்டு ஒரு 50 திரும்ப ஒரு 10 அப்படி ஏறி சரசரன்னு சரியான ஸ்பீடு. அப்போ அந்த 1000லேருந்து கிளம்புனது வந்து ஒரு 5000 தாண்டி 5 வரைக்கும் ரீச் பண்ண வச்சது அந்த சில்ட்ரன்ஸ் டே சாங் தான். அந்த சாங்க்கு வந்த கமெண்ட்ஸ் ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும்தான். 2 நல்ல கமெண்ட். ஒன்று எங்கள் அம்மா கொடுத்தது, இன்னொன்று யாரோ ஒரு நல்ல ஒருத்தர், அவர் யாரும் தெரியல, அவர் கொடுத்த கமெண்ட். மற்றவங்களாம் என்ன பாட்டுது கேட்க முடியல, நீ போய் எங்கேயும் போய் பாடு, பயங்கரமாக நான் சாங் கொடுக்குறேன், கமெண்ட்லாம் டெலிட் கூட பண்ணல. சரி இருக்கட்டும், என்னதான் அதை பார்த்துக்குவோம். அதெல்லாம் தான் நமக்கு கூசம்ஸ் கொடுக்கறது, பூஸ்ட் கொடுக்கறது. அதனால சரி இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த கமெண்ட்லாம் வச்சிருக்கேன். மேலே கொடுக்குறேன், நீ வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த சாங் முடிச்சு அப்படியே கொஞ்சம் சாங்ஸ் போட்டோம். மோஸ்ட்லி எல்லாமே ஓடிச்சு. 10,000 வியூஸ், 20,000 இந்த மாதிரி நார்மலாக மொத்தத்துக்கு ஓடிச்சு. அடுத்தது அடுத்த பயங்கரமாக தூக்கி விட்டது எதுனா, நமக்கு 10,000 கூட ரீச் பண்ணல. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கும்மி சாங் ஒன்று போட்டோம், அம்மா பாடினது தான். அது எப்படி பிடிச்சது என்ன பிடிச்சது தெரியல மக்களுக்கு. பயங்கரமான ரீச், அது சரியான ஸ்பீடில் ஏறிச்சு. இப்போ அந்த சாங் மேலே கொடுக்குறேன், வேணா பாருங்க. இப்போ நம்ம சேனலில் ஒரு சாங் ரீச் பண்ணியிருக்கு, அந்த ஒரு சாங் தான் 1 மில்லியன் வியூஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருக்கு ஒரு வீடியோ. அந்த வீடியோ 10 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு சேனலில் ஒரு வீடியோ இப்போ 1 மில்லியனை தொட்டுருச்சு அப்படின்னாலே அந்த சேனலோட ஸ்டாண்டர்ட் கூடிரும் மோஸ்ட்லி. அதனால ஆட் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மோஸ்ட்லி எல்லா வீடியோக்கும் ஆட் கொடுப்பாங்க. ஆட்சன்ஸ் ஆட் கொடுக்க வந்தது, அது ஒரு கதை. நம்ம அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட டிசம்பருக்குள்ளேயே வியூஸ் மோஸ்ட்லி வந்துடுச்சு. அந்த டார்கெட் சொல்லுவாங்க 4000 வாட்ச் ஹவர்ஸ்.
அப்புறம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். அதை வந்து நம்ம டிசம்பருக்குள்ளேயே ரீச் பண்ணிட்டோம். மானிட்டைஸை வந்து டிசம்பர் அது எண்டுக்குள்ளேயே ஆயிடுச்சு. நமக்கு ஆடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இந்த கும்மி சாங் போட்டோன்னையும், அதாவது 2020 கும்மி சாங் போட்டோன்னையும் அது ஒரு ரீச் கொடுக்கவும் அதில் நல்ல அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதில் அமௌண்ட் வந்தது. ஜனவரி எண்டில் அமௌண்ட்டே நம்ம கையில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட்னா அதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிச்சு அதில் காசு வருங்கிறதுலாம் எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அப்புறமேட்டு கொஞ்சம் நிறையா அந்த யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா பேர் ஐடியா கொடுத்ததெல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணி கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 9000 வந்துச்சு. ஆமாம், 9000 சம்திங் வந்தது நமக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வந்த பேமெண்ட். அதுதான் நம்ம உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது. ஒரு மகிழ்ச்சியான மொமெண்ட்னா அந்த அன்னைக்கு தான். நான் காலேஜில் உட்காந்து அப்போ தான் பார்க்குறேன் மெசேஜ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு மெசேஜ் எப்படி வரும்னா 45 ரூபா டெபிட்டட்னு வரும். இவ்வளோ திடீர்னு 45 ரூபா பிடிச்சிட்டாங்களே, என்னடா இருக்கிறதே கொஞ்சம் தானே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உள்ளே போய் செக் பண்ணால் அமௌண்ட்டு கூட காட்டுச்சு. இன்னும் கூட காட்டுன்னு ஒரு மெயில் செக் பண்ணால் ஆன்சன்ஸ்லேருந்து போட்டுட்டோம், பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. அப்பாடா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் இருந்தது அப்போ. அப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். சப்ஸ்கிரைபர் கேஜெல்லாம் ஏறிட்டே இருந்தாங்க. டெய்லி ஒரு வீடியோவாக கண்டிப்பாக போட்டுருவேன். சில சமயம் ஒரு நாள் 2 வீடியோலாம் போட்டேன். இப்போ நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலும் இப்போ நமக்கு எவ்வளோ இப்போ மில்லியன் வியூஸ்லாம் சேனலில் வந்துருச்சு. 20,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா எவ்வளோ 50,000 60,000 மானிட்டைஸ் வந்துரும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. சேனல் நீங்கள் ஆரம்பித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம இருக்கிறது இந்தியாவில் ஆட் ரெவன்யூங்கிறது ரொம்ப கம்மி. அதுலேயும் எஜுகேஷன் சைடில் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப கம்மி. ஏன்னா உங்களுக்கு வீடியோ மோஸ்ட்லி 2-3 மினிட்ஸ்க்குள்ளே தான் முடியும். மேக்ஸிமம் 8க்குள்ளே போட்டிங்கன்னா இடையில ஏதாவது 1-2 கொடுப்பாங்க. அதுவுமே எஜுகேஷன் போது அவ்வளோ நிறைய வியூஸ் கிளிக் ஆகாது. அதனால் உங்களுக்கு கம்மியாக தான் ஆட் வரும். ரெவன்யூ ரொம்பவும் கம்மியாக தான் வரும். அதனால் 20,000 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறனால நமக்கு அதிக ரெவன்யூ வருதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த வியூஸ் எவ்வளோ போகுது, அந்த 1 மில்லியன் வியூஸ் போச்சுன்னு சொன்னேன்ல, அந்த ஒரு சாங் மட்டும் எவ்வளோனா இப்போ கரண்ட்டாக இப்போ வரைக்கும், அதாவது அந்த போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் 9,000 அது அந்த ஒரு சாங்க்கு மட்டும்தான் மட்டும் வந்திருக்கு. மற்ற சாங்க்கு எல்லாமே அதாவது அந்த சாங் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்காங்க அப்படிங்கிறனால அதோட சிபிஎம்லாம் வேல்யூ அதிகம். அதனால் மட்டும் அது கூட வந்து மற்ற சாங்ஸ் 20,000 40,000 ஓடிச்சுன்னா வெறும் 300 ரூபா 500 ரூபா அப்படி தான் இருக்கும் எல்லாமே. மொத்தத்தில் நீங்கள் யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த ரெவன்யூவோட எப்படின்ட்டு எவ்வளோ வருது. வெறும் $0.5 ஏறும். இதில் ஏதாவது ஒரு எரர் ஆயிருந்தா திரும்ப ஒரு $10 குறைஞ்சிரும். என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் மணி மைண்டாக இது அமௌண்ட் வரும் அப்படின்னு நினச்சி இந்த யூடியூப் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். மணி வரும்னு நினச்சி இந்த யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. வந்தால் நம்ம ஒரு சின்ன ஒரு ஹாப்பியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினச்சி இந்த யூடியூப் யூஸ் பண்ணோம்னா அதோட கெயினை அது கொடுக்கும். ஒரு 1 மந்த்துக்கிட்ட இடையில வந்து வீடியோ போடாமல் விட்டோம். அப்போ வந்து சப்ஸ்கிரைபர் ஏறவே இல்லை. யூடியூபர்ஸ் பிகினர்ஸ்க்கு என்ன, யூடியூப் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி வீடியோ போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கிராஜுவலாக இருக்கும், ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய சேனலாக நீங்கள் இருந்தாலுமே யூடியூப் வீடியோ வந்து அது ரோபோட் அந்த அல்காரிதம் வந்து யூடியூப் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாது உங்கள் வீடியோவை. மற்றவங்களுக்கு சஜஷனில் போகிறதுல தான் மோஸ்ட்லி நமக்கு வியூஸ் ஏறுது, சப்ஸ்கிரைப் ஏறுது எல்லாமே. சே நல்லா போதே நமக்கு சேனல் ஆரம்பிச்சோடனே எல்லாம் ஸ்பீடாக இருக்கே பக்காவாக இருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தப்போ டப்புன்னு லாக்டவுன் வந்தது நமக்கு. லாக்டவுன் போட்டோடனே சப்ஸ்கிரைப் கவுண்ட்டு இப்படியே போயிட்டு டப்புன்னு இப்படி படுத்துருச்சு. அவ்வளோதான். ஏன்னா லீவ் விட்டாது, டீச்சர்ஸ் பார்க்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க, எதுவுமே நமக்கு இருக்காது லாக்டவுனில். ஏன்னா மோஸ்ட்லி காமெடி இது மாதிரி மூவி இது மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்மளது எஜுகேஷன் சேனலுங்க ஓடலை. இப்போ தான் திரும்ப லாக்டவுனில் டீச்சர்ஸ் வந்து ஆன்லைனில் எல்லாரும் டீச் பண்ணோம் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால யூடியூப் வீடியோஸ் கொஞ்சம் ஓடுது. இது எல்லாமே இவ்வளோ ஈஸியாகவே வந்துருச்சா கிடச்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு சாங் போட்டோம்ல எதனாலே சாங், அந்த சாங் போட்டதே ஒரு இன்னொரு இதோட பிஜிஎம் எடுத்து போட்டிருந்தனால பேக்ரவுண்ட் மியூசிக் ட்ராக் மட்டும் எடுத்து போட்டிருந்தோம். அது வந்து காப்பிரைட் வந்துருச்சு அந்த சாங்க்கு. அடுத்து செகண்ட் ஒரு சாங் போட்டோம், அதுக்கும் காப்பிரைட் வந்துருச்சு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் இல்லை, காப்பிரைட் கிளைம். அதாவது நம்ம காப்பிரைட் கிளைம்ங்கிறது நமக்கு அவங்களோட ஆட் வந்து நம்ம வீடியோவில் ஷோ ஆகும், நமக்கு இந்த வீடியோக்கு வர ரெவன்யூலாம் அவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரியானது ஒரு இது. ஃபஸ்ட்டு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு ஃபஸ்ட் வீடியோவே காப்பிரைட் தான்.
அப்புறம் தான் அப்புறம் என்ன பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ அதனால டெலிட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு. இனிமேல் போகிறத பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இன்னொன்று, நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் சொல்லி இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுறது கண்டிப்பாக முடியாத காரியம். யூடியூப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பிகினிங்கில் வேணும்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணு, இல்லை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி எல்லோரும் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண முடியும். உங்களுக்கு எது சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை கூட்டி கொடுக்கும் அப்படின்னா நீங்கள் போடுற கண்டென்ட், அதுவும் போடுற டைமிங், டெய்லி எப்படி ரெகுலராக போடுறீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வியூஸ் ஏறும் கூடும். ஏன்னா இந்த யூடியூப்பில் வந்துட்டு ஒரு 40-30 வீடியோ போட்டு மில்லியன் சப்ஸ்கிரைப் போன சேனல்ஸும் இருக்காங்க. ஏன்னா நம்ம அது மாதிரி இருக்காங்க. 250 வீடியோஸ் நம்ம சேனல்லே அரௌண்ட் 208, 206 சம்திங் வீடியோஸ் போட்டோம் நம்மளே. இப்போ தான் 20,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி போட்டு கம்மியாக இருக்கவங்களும் இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன ஜேர்னை சூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது, எப்படி கண்டென்ட் கொடுக்குறாங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம எஜுகேஷன் சேனல்ங்கும் போது இவ்வளோ தான் இருக்கும் மோஸ்ட்லியே. யூடியூப் ஆரம்பித்து நீங்கள் நடத்தணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் போடணும், அதுக்கு நீங்கள் மைண்ட் செட் எப்போவுமே வச்சுருக்கணும். நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை பார்க்குறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரொமோட் பண்ணிடுவோம் உங்கள் சேனலை. இப்போ பேசிக்காக எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனல் பார்க்குறீங்க, அதோட ஒரு 10 மினிட்ஸ் செலவு பண்ணி பார்க்குறீங்க அந்த வீடியோவை. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நீங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிக்கும், அந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மைண்ட் செட்டு தான் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்குமே இருக்கும். நீங்கள் ஆரம்பித்து நிறைய ஒரு பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய ஹேட் கமெண்ட்ஸும் வரும். என்னையா பாட்டு இது, என்ன இது ஒஸ்ட்டு சிங்கர், இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் சிங்கரே கிடையாது ஃபஸ்ட்டு, நான் பாடுறவனும் சொல்லவும் இல்லை. நம்ம மோட்டிவ் என்னன்னா டீச்சர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு சின்ன டியூனில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ஸ்டுடியோவும் கிடையாது. நான் சும்மா வீட்டில் தான் வச்சு ஒரு கீபோர்ட், நார்மல் கீபோர்ட் வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். மொபைலில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அவங்க கேட்டுட்டு இருக்க சாங்ஸ் எல்லாமே எப்படின்னா ஸ்டுடியோவில் இல்லை நல்ல ஒரு வெல் மெயின்டைனான ஒரு அந்த ஆம்பியன்ஸில் வச்சு எடிட் பண்ண ஒரு சாங்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக கொடுப்பாங்க. இப்போ கம்போசர்ஸ் கம்போஸ் பண்ண சாங் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய எடிட்டிங்கோட தான் வரும். அதே நீங்கள் எடிட் பண்ணாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே இருக்காது அந்த சாங், நார்மலாக பாடுற மாதிரி தான் இருக்கும். அந்த எடிட்டிங்கில் தான் தூக்கி கொடுக்குறது. அதாவது அதுக்கேற்ற அந்த பிசி வச்சு அந்த அளவுக்கு உட்காந்து ஒரு சாங்குக்கே 1 month இந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணுவாங்க. அந்த வாய்ஸ்லாம் கொஞ்சம் எக்கோலாம் கொடுத்து அதில் தான் அந்த இதோட நமக்கு தூக்கி கொடுக்கும். நம்மளோட மோட்டிவ் என்ன, ஒரு டீச்சர்ஸ்க்கு நார்மலாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, டீச்சர்ஸ்க்கு இந்த மாதிரி டியூனில் பாடினா சொல்லிக் கொடுக்கலாம் அந்த பாட்டை அப்படிங்கிற மாதிரி மோட்டிவில் தான் நம்ம பண்ணுறது. பிடிச்சவங்க பார்க்கட்டும், பிடிக்கலங்கவங்க பார்க்க வேண்டாம், அவ்வளோதான். நமக்கு அந்த மைண்ட் செட்டு தான் எப்போவுமே வச்சுக்கணும். இப்போ ஒருத்தங்க ஹேட் கமெண்ட் போட்டாங்க, இப்படி நம்ம சொல்லலாம், சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களால் மூவ் பண்ணவே முடியாது. எந்த வீடியோக்குனாலும் ஹேட் கமெண்ட் சொல்ல, அதாவது நல்லா இல்லைன்னு சொல்ல 1-2 பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சொல்கிற விதமும் தெரியாது, டப்புன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை டேக்கிள் பண்ணுற வித்தை உங்களோட தான், உங்கள் திறமை தான் அது. ஸோ இந்த வீடியோ தேங்க் பண்ணுற ஒரு வீடியோ தான். எங்கள் ஜான் சித்தப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்ன சொல்கிறது தெரியல. அப்புறம் செகண்ட் என்னன்னா, இவ்வளோ நாள் ஸ்டில் நான் இப்போ கூட வீடியோ போடலாம், டெய்லி ஏதாவது வீடியோ போடு, இந்த வீடியோ போடுன்னு சொல்லி என்னைய நிறைய டைம் எனக்கு வீடியோ போட்ட மைண்ட் செட்டே போயிடும். யார் மெயின் ரீசன் அப்படின்னா நிறையா இருக்க முடியும். அம்மா, மை மம்மி, அவங்க தான் எப்போவுமே பூஸ்ட் பண்ணிக்கிட்டே வீடியோ போடு போடு அப்படின்னு சொன்னாங்க. அப்பா என்னன்னா படிக்கணும், நம்ம படிச்சுட்டு அப்படி ஒரு வேலையில் போய் உட்காந்துட்டோம் அப்படிங்கன்னா அந்த இதில் போயிடும் நீட்டாக. அதனால் அந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயின் ரீசன் அம்மா, அப்பா, அக்கா, எங்கள் அத்தை இருக்காங்க, சிஸ்டர் அத்தை, அவங்களாம் தான் ஒரு பெரிய ரீசன் இந்த அளவு சக்ஸஸ் போகிறதுக்கு. என்னோட சின்ன சின்ன ஒரு க்ரோத்லேயுமே ஒரு பெரிய அளவு ஹாப்பினஸ் பார்த்தவங்க அப்படின்னா இவங்க தான். இவங்க 4 பேர். அடுத்து எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய சர்க்கிள், அந்த நல்ல உள்ளம் கொண்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் பிஎட் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த பிஎட் ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே பூண்டி புதுமை மாதா காலேஜ் அப்படிங்கிற பிஎட் காலேஜில் பிஎட் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே கிடைச்ச எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்
ஃபுல்லாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாக அவங்க தான் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு என்னோடய பிஜி ஃப்ரெண்ட்ஸ், பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ். பசங்கள்கிட்ட நம்ம வந்து ஷேர் பண்ண சொல்லும்போது பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தர் நீ கேட்கணும், கொஞ்சம் கெஞ்சணும், சப்ஸ்கிரைப் பண்ணுறா ஷேர் பண்ணுறா அப்படின்னு கெஞ்சணும். ஃபஸ்ட்டு நோபல் அவர் யாருன்னா ஜாப் வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்துருப்பார். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வேணால் கார்டு கொடுக்குறேன் பாருங்கள். என்னையா நீ வீடியோ பாட்டியா, டெய்லி ஃபோன் பண்ணிட்டு என்ன வீடியோ பாட்டேன், அடுத்து என்ன வீடியோ போட போகிறேன், இப்படி பயங்கரமாக ஐடியா கொடுப்பாரு. அப்புறம் ஃபேனி, கார்த்தி அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் காந்த், திலீப், ஜெகன் இந்த மாதிரி சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்காங்க. நாங்கள் இருக்கோம். மார்டின் மெயின் சிங்கர், அப்புறம் இங்கே ப்ருனோ, இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் குரூப். எல்லோரும் ஷேர் பண்ணி அந்த ஒரு சப்போர்ட் இருந்தது. அவங்களோட சப்போர்ட் இருந்துச்சு, பிளெஸிங் கிடையாது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் லென்த்தாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 இயர் ஜேர்னி, அதை சுருக்கி சொல்லணும் போது அவ்வளோ விஷயத்தையும் விட முடியாது, கண்டிப்பாக சொல்லணும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு யூடியூப் ரிலேட்டட் ஏதாவது குட்டி டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கடவுளோட பெரிய பிளெஸ்ஸிங்கால் இந்த ஒரு ஃபேமிலி 20,000 ஃபேமிலி வந்திருக்காங்க நமக்கு. இது வரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்கு, இனிமேல் நல்லாவே போகும். ஸோ இவ்வளோ நாள் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி, தேங்க்ஸ். இப்போ போலயே எப்போ உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்ருங்க. ஸ்டே டியூன். இனிமேல் அப்கமிங் வீடியோ போடுவோம். முடிஞ்சளவு எவ்வளோ நல்லா கொடுக்க முடியுமோ நல்லா கொடுப்போம். ஸோ பாய், தேங்க்யூ ஆல். இவர் தான் தோனி. அங்கே ஒரு கேமராவை டாட்டா சொல்லிட்டு